அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார், பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் உரிமையாளர். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆள்வினை உடைமை. குறள்: அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். குறள் எண் 611. குறளின் விளக்கம்: எந்த ஒரு விஷயம் தொடங்கும் போது இது நம்மளால முடியுமா என்று நமக்குள்ளே கேள்வி கேட்டு நாம முயன்றாம அதை நம்ம தோல்வி அடைகிறோம். அதனால எக்காரணம் கொண்டும் நம்முடைய முயற்சியை விடாம தொடர்ந்து நம்ம பயணிச்சோம்னா வெற்றி பெறலாம்னு சொல்லியார் வள்ளுவர். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம விளையாட்டு போட்டியில் ஓடும் போது பயிற்சி தொடங்கும் போதோ இல்லை விளையாட்டு ஆரம்பிக்கும் போதோ நம்ம ஓடும் போது நம்மளை நம்ம நம்பாம பக்கத்தில் ஓடுறவங்க நம்ம பார்த்துட்டே நம்ம தோத்துருவோங்க. அதே படிப்பில் எடுத்துக்கிட்டோம்னா, டைம் குறுகிய காலம் தான் இருக்கும் எக்ஸாமுக்கு. அந்த எக்ஸாமுக்கு நமக்கு படிக்காம நம்மளோட நண்பர்கள் சக நண்பர்கள் படிக்கிறத எப்படி படித்து மார்க் எடுத்துருவாங்க, அதிகமாக எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை நாமே தாழ்த்திக்கிட்டு நம்மளுடைய மதிப்பை நாம் குறைச்சிடுவோம். அது தொழில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கான பாதி நாம் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருப்போம். இருந்தாலும் அடுத்த ஒரு வளர்ச்சி பார்த்து நாம் நம்மளுடைய தொழில் கவனம் சிதறி நம்மளுடைய வளர்ச்சி பாதி நாமளே முட்டுக்கட்டு ஆகிடுவோம். நாம் எக்காரணம் கொண்டு ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இலக்கு நோக்கி நாம் விடா முயற்சியோட வெற்றி பெற்றால் அடுத்த நாள் முடியும் போது கண்டிப்பா நம்மளால முடியும். யாரும் யாருக்கும் விதிவிலக்கல்ல. உலகில் அனைவரும் சமம். ஆகையால் அனைத்து திறமையும் அனைவருக்கும் சமமாக எடுத்துக்கொண்டு இக்குறள் மூலம் நாம் யாரையும் பாகுபாடு இல்லாமல் நமக்கு முயற்சி நாம் நம்பி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மீண்டும் திருக்குறள்: அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.